அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. உங்க தர்கா சைடுல இது வந்து புனிதத்தை தாக்குதுன்னு ஹெச்ஆர்என்சி சொல்லுது. ஹெச்ஆர்என்சி சொன்னதுக்கு அப்புறம் தர்கா தரப்புல இருந்து சொல்றாங்க, சார் 300 ஆண்டுகளாக வந்து நேர்த்தி கொடுக்குறோம், அது எப்படி சார் திடீர்னு வந்து நீங்க ஒரு புனிதத்தன்மையை கெடுக்கணும்னு சொல்லலாம், நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும் போது கண்ணன் ஆர்டிஓ கண்ணன் வந்து இது சிவன்மலை, நீங்க அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்போ என்னண்டா ப்ரிவி கவுன்சிலில் இருந்து எனக்கு உண்டான இடம்னு உறுதியானதுக்கப்புறம் என் இடத்துல என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளும் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சியும் செயல் வடிவும் கொடுக்குது. நீ இப்படி தான் வந்து அதை அரசு ஏற்குதா? ஏற்குது. இப்போ பிரச்சனை என்னன்னா தர்காவுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி படிக்கட்டு அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அமைச்சா என்ன அமைக்கக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. இப்போ வரைக்கும் அங்கே எந்த மராமத்து பணியும் பார்க்க விட மாட்டேங்குது இந்த அரசாங்கம். யார் பண்ணுறது தடுக்க பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்கிறாங்க? இந்து முன்னணி. அது அரசு கேட்குதா? அரசு கேட்குது. சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்துல் சமது எம்எல்ஏ முன்வைக்கிறாரு. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும், நீங்க ஒரு அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ பதில் சொல்லணுமா இல்லையா? ஆனா பதில் சொல்லலை. ஏன்னா அது அபிஷியல் ரெக்கார்ட் ஆயிரும். 300 வருஷம் ப்ராக்டிஸை வந்து இஸ்லாமியர்களுக்கு ஏன் தடுக்கப்பட்டதுன்றது தானே கவன ஈர்ப்பு தீர்மானம். அதை வந்து பற்றி பேசலை. இந்த பிரச்சனை வந்து திமுக அரசாங்கம் அதை பற்றி பேச மறுத்தது. ஏடிஎஸை வைத்து யூஏபியில் சிறைப்படுத்திருப்பீங்க. இப்போ சொல்லுங்கள், பிஜேபி என்ன செய்தோ என்ஐஏவை வச்சு பிஜேபி எப்படி இஸ்லாமியர்களை ஒடுக்குதோ அதே போன்று உங்களுடைய உளவுத்துறை ஒடுக்குதா இல்லையா? எங்களுடைய ரைட்ஸை பறிக்குதா இல்லையா? தமிழ்நாட்டு அரசு மேலே எங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னு 300 ஆண்டு காலம் அந்த இடத்துல இந்த நேர்ச்சைகள் இஸ்லாமியர்களுடைய வழிபாடுகள் நடந்ததுன்ற ஒரு வார்த்தையை கூட தமிழ்நாட்டு அரசாங்கம் சொல்லுது. நீதிமன்றத்தில் எதுவும் சொல்லவே இல்லை. அப்போ ஒரு தமிழ்நாட்டு அரசாங்கம் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? இந்த பிரச்சனையே அவதூறானது. ஆனால் பழங்கானத்தை பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணது யார்? கவர்மெண்ட். திமுகவினுடைய இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர். 1 மணி நேரத்தில் இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு அவங்களுடைய உளவுத்துறைக்கு தெரியாதா? தெரியுமா இல்லையா? இன்ஸ்டிடியூஷனல். இல்லை, அதான் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா 2 விதமான பார்வை தொடர். ஒன்று நிறைவா இதை கேட்டுறேன். ஒன்று திமுக இதை தெரியாமல் தவற விட்டாங்க, தெரியல போல் இருப்பாங்க, மிஸ்டேக் பண்ணி சொன்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா பொலிட்டிக்கலி தேர் அலோயிங் திஸ் பண்ணி, அப்பா இஸ்லாமியர்களே உங்களுக்கு நாங்கள் தான் வந்து பாதுகாப்பாரன், நாங்கள் தான் உங்களுக்கு ஆபத்து பாந்தவனாக இருக்கிறோம், பார்த்துக்கிறோங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு டோன். 2 தேதி இருக்கிறாங்கல்ல, எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானமாக இருக்க முடியும்? முக்கியமான தீர்மானம் தானே அது. அப்போ ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் வருதுன்னா முதலமைச்சர் கவனத்துக்கு வரணுமா இல்லையா? கண்டிப்பாக வந்துருக்கணும். அப்போ முதலமைச்சர் கூப்பிட்டு இதெல்லாம் கேட்டுக்கணுமா இல்லையா? கேட்டுருக்கணும். அப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியரை மட்டும் கை வைக்கக்கூடாதுல்ல. அப்போ இதை நீங்கள் பைபாஸ் பண்ண நினைக்கிறீங்க. அதாவது இஸ்லாமியர்கள் வாக்கு, அதாவது இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நவாஸ்கனி, நீங்கள் குற்றப்படுத்தக்கூடிய நவாஸ்கனி, இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் குற்றப்படுத்தக்கூடிய வந்து சமது, அதே மாதிரி இன்னைக்கு எல்லா முஸ்லீம்களும் உங்களுக்காக வீதி வீதியாக போய் ஓட்டு கேட்டாங்க. ஆமாம். அப்போ அவர்கள் உங்கள்கிட்ட இந்த சமூகத்தினுடைய கோரிக்கையை, யதார்த்தமான நியாயமான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் கடந்து போனது என்பது தவறா இல்லையா? அதான் கேட்குறோம். அப்போ வந்து இந்த ஓட் பாலிட்டிக்ஸுக்காக இந்த நீதியை நிறுத்தி வைக்கிறாங்க. இதனால யார் பாதிக்கப்படுவா? அப்ரஸ்டு பீப்புள்ஸு, வாய்ஸ்லெஸ் பீப்புள்ஸு, சிறுபான்மை சமுதாயம். வேங்கை வெயிலில் என்ன நடந்துச்சு? அந்த மாதிரி தான் இங்கேயும் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவன் நேராக நெஞ்சில் குத்துற, நீ தோளில் கைது போட்டு குத்துற. இந்த சமூகம் உனக்காண்டி மெம்பர் படியிலேயே நீ ஒவ்வொரு ஜிம்மாலையும் வந்துட்டு திமுகவுக்கு வாக்களிப்பது 6வது கடமைன்ற அளவுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு இருக்குது. சரி ரைட், நீ அதுக்காக ஃபேவர் பண்ண வேணாம், ஆனால் ஜஸ்டிஸை கொடுக்கணுமா இல்லையா? நீதியை கொடுக்கணுமா இல்லையா? வி ஆர் நாட் சீக்கிங் எனி ஃபேவர் ஆஃப் த கம்யூனிட்டி. அப்போ வந்து உனக்கு வந்து ஒரு இந்து முன்னணியில் வந்து ஒரு லெட்டர் வந்துட்டாலே ஏன் பயப்படுற? திமுக ஏன் பயப்படுது? திமுகவினுடைய செயல்பாடுகள், நிர்வாக திறனால் தான் இங்கே பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெரிதும் பெரிதும் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு ராஜா முகமது அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ திருப்பரங்குன்றம் இந்த மலை வந்து சிக்கந்தர் மலையா இல்லை கந்தர் மலையா, யாருக்குப்பா இந்த மலை சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சையை வந்து திட்டமிட்டு உருவாக்கி ஒரு கலவர சூழலை உருவாக்கணும்னு வலதுசாரி கும்பல் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படையாக நம்ம பார்க்குற ஒரு செய்தியாக இருக்குது.
ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே இந்த மலை பற்றிய வழக்கினுடைய வரலாறு என்ன, இது வந்து எதனால் இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு கேஸாக மாறி நிற்கிது இன்னைக்கு? சார் இந்த நான் மதுரைக்காரன். ஓகே, சொந்த ஊர் மதுரை. ஸோ உங்கள் மண்ணை பற்றி தான் பேச போகிறீங்க. நான் சின்ன பிள்ளையில எனக்கு அங்கே மொட்டை போட்டிருக்காங்க. ஓகே, சிக்கந்தமலையில் மொட்டை போட்டிருக்காங்க. அந்த மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்கள் இல்லை, நான் முஸ்லீம்களே அங்கே போய் நேர்ச்சை செய்வது, மொட்டை அடிப்பது, அந்த மாதிரி வந்து வழக்கம். அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சார் வந்து 1920 அந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போதே வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், கவர்மெண்ட்டுக்கு எதிராக அங்கே தேவஸ்தானம்னு சொல்லிட்டு அன்றைக்கு அழைக்கப்படக்கூடிய அந்த கோயில் நிர்வாகம் தேவஸ்தானம் வந்து ஒரு வழக்கை வந்து தாக்கல் செய்கிறாங்க. அது OS நம்பர் 4/1920 அப்படின்னு சொல்லக்கூடியது சிவில் கோர்ட்டில், அங்கே இருக்கக்கூடிய மதுரையினுடைய சிவில் கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணுறாங்க. அதில் வந்து ராம ஐயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐயர், அவர் தான் வந்து என்ன செய்கிறாரு, தீர்ப்பு வந்து 3 ஆண்டுகள் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் விசாரிக்கப்பட்டு 300க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் வந்து அங்கே வந்து எக்ஸாமின் செய்யப்பட்டு, ஓகே, பல 13க்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கு வந்து முடித்து வைக்கப்படுது. அந்த வழக்கு வந்து எப்படி முடித்து வைக்கப்படுதுன்னா, அதில் முகமதன் பார்ட்டிஸும் ஆடாகிறாங்க, ஸ்டேட் ஆஃப் மதுரை அந்த கவர்மெண்ட் வந்து எதிர்பார்ட்டி, தேவஸ்தானம் வந்து பிளைண்டிஃப். ஓகே, அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மலை கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த மலையை குவாரிக்கு யூஸ் பண்ணலான்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு முடிவு பண்ணுது. அதனால தான் தேவஸ்தானம் வந்து போகுது. அப்போ வந்து எல்லாம் இது பண்ணி வந்து மார்க் பண்ணி பார்க்கும்போது சிவில் கோர்ட்டு அழகான ஒரு தீர்ப்பு கொடுக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், அதில் மிக முக்கியமாக அந்த வழக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மலையினுடைய அமைப்பை வந்து அந்த நீதிமன்றம் வந்து சுட்டி காட்டுது. இந்த மலையினுடைய அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், கேமராலே காமிங்க. ஆமாம், இதுதான் அந்த மலையினுடைய அமைப்பு. ஓகே, இந்த கீழே வந்து அவங்களுடைய கோயில் ஒன்று இருக்குது. ஓகே சார். இதில் இருந்து அப்படியே ஏறினா இந்த பகுதி வந்து நெல்லித்தோப்பு பகுதி என்று சொல்வார், சமவெளி பகுதி. ஓகே, ஓகே சார். அதில் தான் வந்துக்கிட்டு இவங்க ரம்ஜான் பக்ரீத்துக்கு வந்து தொழுகை நடத்துவாங்க. சரி, இங்கே இருந்து இப்படி ஏறினா மேலே வந்து தர்கா, அந்த சிக்கந்தர் அவுலியா தர்கா என்று சொல்லுவாங்க. இந்த பக்கம் அப்படியே டெட் அகேன்ஸ்டாக போனால் காசி விஸ்வநாதர் கோயில். ஓகே, அது இந்த ரைட், இது லெஃப்ட், ஆக்சுவலி லெஃப்ட். அப்போ இதில் எங்கேயுமே வந்து என்னது இல்லை, இது இல்லை. இப்போ இதுக்கு வந்து எப்படி தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த நெல்லித்தோப்பு பகுதியும் நெல்லித்தோப்பிலிருந்து தர்காவுக்கு செல்லக்கூடிய பகுதியும், இந்த ஏரியாக்கள் வந்து இஸ்லாமியர்களுடைய ஆக்குப்பையில் இஸ்லாமியர்கள் பயன்படுத்தக்கூடிய வழிபாடுகள் நடத்தக்கூடிய விஷயம் வந்து உறுதி செய்யப்படுது. அதனால இங்கே வந்து இது வந்து இஸ்லாமியர்களுக்கானது. அதே மாதிரி இந்த கோயில் நிர்வாகத்தினுடைய படிக்கட்டு இங்கிருந்து இங்கே போய் அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர் அந்த பக்கம் டெட் அகேன்ஸ்டாக போகும். இது எல்லாம் மற்ற, அதாவது இந்த பகுதியை தவிர்த்து ஏன்னா மற்ற பகுதிகள் வந்து கோயில் நிர்வாகத்துக்குரியது, இது அரசாங்கத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதுதான் இந்த வழக்கினுடைய தன்மை. இந்த கோயில் பத்திலாம் அங்கே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அதுதான் இது கீழே வருது. முருகன் கோயில் வந்து கீழே இருக்கு. சரி, மலை அடிவாரத்தில் இருக்கு. காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு. இப்போ இந்த படிக்கட்டு போகுது இல்லையா, இந்த படிக்கட்டு இந்த வர்றது, இந்த படிக்கட்டு இது எல்லாமே வந்து அவங்க வந்து இது பண்ணக்கூடிய இடம். ஸோ கோயில் விஸ்வநாதர் கோயிலுங்கிறது ஒரு சைடு, இன்னொரு பக்கம் தர்காங்கிறது வேற ஒரு சைடுல இருக்கு. அப்ப நெல்லித்தோப்பு ஃப்ளாக் ஹோஸ்டிங், அதாவது சந்தனக்கூடுக்கு வந்து கொடியேற்றக்கூடிய இடம் மற்றும் தர்காவை தவிர்த்து மற்ற பகுதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமானது. இவர்களுடைய வழிபாடு இவங்களுடைய இது. அப்போ இவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஸ்கெட்ச் சீன்னு சொல்லுவாங்க, அதை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. மற்றதை வந்து இது பண்ணிட்டாங்க. இதை எதிர்த்து கவர்மெண்ட் அப்பீலுக்கு போகிறாங்க. சரியா, உயர்நீதிமன்றம் அப்போ அந்த காலத்தில் வந்து மேல்முறையீடு வந்து போகிறாங்க. அந்த கவர்மெண்ட் போகக்கூடிய மேல்முறையீடு வந்து 1931 வந்து தீர்ப்பாகுது. இல்லை இது முகமதனுக்கும் சொந்தம் இல்லை, தேவஸ்தானத்துக்கும் சொந்தம் இல்லை, இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து தீர்ப்பாகுது. ஓகே, அதற்கு அடுத்து அதை எதிர்த்து வந்து தேவஸ்தானம் வந்து பிரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க. பிரிவி கவுன்சில்னா அந்த காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டு. ஓகே, அது ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருக்கு. அந்த காலத்தில் சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு போகிறாங்க. அதில் விவாதம் பண்ணதில் இல்லை ராமையர் கொடுத்த தீர்ப்பு தான் சரி. ஏன்னா அண்ணாமலை நேற்று சொல்லும்போது நல்லா கவனிச்சிங்களா, ஒரு ப்ரெஸ் மீட்டில் பிரிவி கவுன்சில் தீர்ப்பே இருக்குங்க, இது வந்து இந்துக்களினுடைய அப்படிங்கிற நான் காட்டுறேன். அதில் வந்து பிரிவி கவுன்சிலில் 2 பக்கத்தில் தீர்ப்பு சொல்கிறாங்க. என்னன்னா இந்த அப்பீல் லயபிளா, அதாவது ஒரு அப்பலேட் அத்தாரிட்டி என்ன பார்ப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டில், இந்த அப்பீல் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா. ஓகே, ஸோ இந்த அப்பீல் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அப்பலேட் கோர்ட்டு, அதாவது வந்து இந்த மலை வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு சொன்னக்கூடிய அந்த தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டு கீழமை நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது. ஓகே, அதாவது ராமையர் கொடுத்தது தான் சரின்னு பிரிவி கவுன்சில் சொல்லிடுச்சு. ஓகேயா,
ராமையர் என்ன தீர்ப்பு கொடுத்தாரு, இதுதான் வந்து இந்த மக்கள் மத்தியிலே வந்து தவறாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா பிரிச்சுக்கிறாங்க. அந்த தீர்ப்போடைய கன்க்ளூஷன் போர்ஷன் இப்போ ஹெச்ராஜால இருந்து வந்து அண்ணாமலையில் இருந்து எல்லா பேரும் விவாதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கஷனை வந்து வாசிக்கிறாங்க. அந்த தீர்ப்போடைய டிஸ்கஷன், அதாவது இவங்க தரப்பு வாதங்களை வந்து நேரேட் பண்ணியிருப்பாங்களா, அதை வாசிக்கிறாங்க. அது கிடையாது. கன்க்ளூஷன் முடிவு and the whole my conclusion and findings பேரா 46ல அந்த ராமையர் தீர்ப்பில் வருது. that the plaintiff is the owner, plaintiffன்றது தேவஸ்தானம் போர்டு, and has been possession of the whole Tiruppuram hill and the Kirividi in the manner alleged excepting, அந்த எக்ஸப்டிங்கிற வார்த்தையை தூக்கிறாங்க ரொம்ப தெளிவாக. அதாவது ஒட்டுமொத்த மலையும் கிரிவத பகுதியும் வந்துட்டு தேவஸ்தானத்துக்கு சொந்தமானாலும் கூட எக்ஸப்ட் access the occupied lands the நெல்லித்தோப்பு including up to the mosque, அந்த நெல்லித்தோப்புல இருந்து அந்த மாஸ்க்குக்கு போகக்கூடிய வழி, டாப் ஆஃப் த ராக் ஆன் விச் த மாஸ்க் அண்ட் ஃப்ளாக் ஸ்டாப் கொடியேற்றக்கூடிய இடம், இது எல்லாம் ஆஃப் தி முகமதன் ஸ்டாண்ட். இது வந்து முகமதனுடைய இதில் இருக்குது. அதுக்கடுத்து கீழே ரெண்டாவது பிறகு முகமதன் டிஃபெண்டன்ஸ் 3 to 5 and 7 to 13 ஆர் த ஓனர்ஸ் அண்ட் ஆர் தி இன் பொசஷன் ஆஃப் த நெல்லித்தோப்பு வித் ஆல் தட் இட் கண்டென்ஸ் த ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ் மென்ஷன் எபோவ் நியூ மண்டபம் அண்ட் த ஹோல் ஆஃப் தி டாப் ஆஃப் தி ஹில் லாக் ஆன் விச் த மாஸ்க் ஃப்ளாக் ஸ்டாப் ஸ்டாண்ட். அதாவது நெல்லித்தோப்பில் இருந்து மேலே ஏறி அந்த தர்காவுக்கு போகக்கூடிய இடம் நெல்லித்தோப்பு. அதே மாதிரி அந்த இது மரம் ஏற்றுவாங்க, சந்தனக்கூடில் வந்து கொடிமரம் ஏற்றுவாங்க, அந்த இடம் வந்து முகமதனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த எக்ஸப்டிங்கிற வேர்டை எடுத்துகிறாங்க. ஹோல் ஹில் வந்து திருப்பரங்குன்றத்துக்கு சொந்தம்னு சொல்லிருச்சு, ப்ரிவி கவுன்சிலே அப்ரூவ் பண்ணிருச்சுன்ட்டு. இதை நாங்கள் சொல்லலை, சோலைக்கண்ணன்றவர் மதுரையில் வழக்கு போடுறாரு, இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் வழக்கு போடுறாங்க. அவங்களே ஆமாம் அந்த ஏரியா இவங்களுக்கு சொந்தம்ன்றது தீர்ப்பு இருக்குன்றதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் மக்கள் மன்றத்தில் சொல்லும் போது அதை திரித்து வந்து என்ன செய்கிறாங்க பிஜேபியினர் வந்து, இது வந்து உண்மைக்கு புறமான செய்தி தானே, பொய் தானே, இது ஆக்சுவலி பொய்யை பரப்புகிறாங்க. இதை வந்து இதை சொல்லிட்டு இந்த அப்பீல் வந்து போய் ப்ரிவி கவுன்சிலில் வந்து என்ன செஞ்சிருக்கு, ப்ரிவி கவுன்சிலில் தெர் இஸ் நோ ஸ்பெசிஃபிக் அப்சர்வேஷன், அதாவது ராமையர் தீர்ப்பை வந்து அப்ஹெல்ட் பண்ணுறாங்க. இதுதான் ப்ரிவி கவுன்சிலினுடைய இது. அதில் வந்து அந்த காலத்து சுப்ரீம் கோர்ட்டு இது முடிஞ்சிருச்சு. இதற்கு அடுத்தும் கூட பல்வேறு வழக்குகள் இது சம்பந்தமாக வந்திருக்கு. திரும்ப போயிட்டே இருந்திருக்காங்க. இது வந்து டைட்டில் டிஸ்பியூட் வந்து எண்டு முஸ்லீம்களுக்கு இந்த பகுதி, இந்துக்களுக்கு இந்த பகுதி. அதில் இருந்து வந்து என்ன ஆகுதுன்னா தொடர்ச்சியாக வந்து வழிபாடு வந்து இருவரும் வந்து வழிபாடு படுறாங்க. அந்த காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் இப்போ 100 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க சிக்கந்தர் மலையினுடைய பேர் எதுலேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா பேரும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அதை தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு வகையில் வந்துக்கிட்டு அந்த வரலாற்றை வந்து மீண்டும் மீள் வாசிப்புக்கு வந்து ஒரு உருவாக்கிருச்சு. திருப்பரங்குன்ற மலையும் இதுவும் வந்து ஒரு மிக மகத்துவமான ஒற்றுமைக்கு வந்து இது நல்லிணக்கத்துக்கான ஒரு ஒற்றுமை அடையாளம். ஏன்னா சமணர் படுக்கை வேற அங்கே இருக்கு. ஆமாம், இப்போ வந்து ஒரு மும்மதங்களும் வந்து சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம், ஒருவருக்கும் அன்பும் பரஸ்பரமும் தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இது எப்போ வரைக்கும்னா 1994 வரைக்கும். ஆனால் இதில் வந்து 1959 ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டு போடுறாங்க. அவங்க எதுவும் வேலை பார்க்கக்கூடாது, அங்கே வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தர்கா நிர்வாகத்துக்கு எதிராக தேவஸ்தானம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டு, அந்த இன்ஜெக்ஷன் சூட்டு டிஸ்மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்பீல் போகிறாங்க. அந்த அப்பீலில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டிக்கு எதிராக இன்ஜெக்ஷன் கேட்குறீங்கன்றதை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னோடனே நீங்கள் லிபர்ட்டி கொடுத்து கீழே போங்கன்னு சொல்கிறாங்க. கீழே போய் திருப்பி டிஸ்மிஸ் ஆகுது. அப்போ வந்து அங்கே வந்து நமக்கு நாமே திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, இது விளக்கு வைக்கணும் தர்காவுக்கு அல்லது இப்போ இதுக்கெல்லாம் விளக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அதை எடுத்து கோயில் வந்து ஒரு சூட்டு போடுது. அந்த சூட்டு வந்து 3 ஆண்டுகள் வந்து கழித்து வந்து அது தீர்ப்பு வருது. அதில் வந்து நீதிபதி சொல்கிறாரு, ஒரு அரசாங்கம் அந்த திட்டமே காலாவதி ஆயிடுச்சு, இப்போ ஏன் உங்களுடைய காசில் நீங்கள் வச்சுக்கோங்க, அவங்களுடைய காசில் அவங்க வச்சுக்கட்டும் அவங்க ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை எழுதும்போதே அந்த நீதிமன்றம் அந்த தீர்ப்புகளில் வந்து சொல்கிறாங்க, இது வந்து தேவையில்லாத டிஸ்பியூட்டு, இது வந்து அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கலாம், இந்த நடைமுறையை வந்து நீங்கள் ட்ராக்கன் பண்ணி இழுத்ததே அந்த திட்டமே வந்து என்னது காலாவதி ஆயிடுச்சு. வந்து இருந்தாலும் கூட இது வந்து ஏற்கனவே ப்ரிவி கவுன்சில் எல்லாத்துலேயும் வந்து முடித்து வைக்கப்பட்டது கூட உங்களுடைய நிலங்களில் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும், அவங்களுடைய விஷயத்தை பண்ணிக்கணும், அவங்களுடைய இடத்த அவங்களுடைய விஷயத்தை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு அட்வைசரி நேச்சரில் போயிடுச்சு.
1994க்கு அப்புறம், அதாவது வந்து பாபரி மஸ்ஜித் இடிப்புக்கு அப்புறம் இந்து முன்னணி வந்து என்ன செய்கிறாங்கன்னா தீபம் ஏற்றுவது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. இந்த நெல்லித்தோப்பு பகுதியிலேருந்து இந்த தர்கா அந்த ஏரியாவில் வந்து ஒரு எல்லைக்கல் இருக்குது. எல்லைக்கல் ஏன்னா அது வந்து எல்லைக்கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு இஷ்யூ வந்து ஒவ்வொரு தடவையும் மனு கொடுக்குறது, அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, மனு கொடுக்குறது, ப்ரிவென்ட் பண்ணுறது, இப்படியே வந்து போய்கிட்டே இருக்குது. அது வந்து அந்த தீபம் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் வந்து அங்கே எப்படி வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் ஒரு பதட்டத்தை உண்டாக்குமோ அந்த மாதிரி அந்த ஏரியாவில் வந்து ஒரு பதட்டத்தை வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. 1998 வந்து ஹைகோர்ட்டில் வந்து தர்கா நிர்வாகம் வந்து டைரக்ஷன் ஒன்று போகுது. அதில் வந்து தெளிவாக சொல்லுது, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி போன்ற அமைப்புகள் இதில் வந்து மீண்டும் மீண்டும் பிரச்சனை கிளப்புறாங்க. 1923 இதுக்கு வந்து மிக தெளிவான தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. உங்களுடைய வழிபாட்டு உரிமையை யாரும் தடுக்கக்கூடாது, அதே நேரத்தில் மற்றவர்களுடைய வழிபாட்டு உரிமையும் யாரும் தடுக்க முடியாது. அப்படி மிஸ்யூஸ் பண்ணி இருதரப்புலையும் யாராவது இது பண்ணால் போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி போடுறாங்க. மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் அப்படியே போய்கிட்டு இருக்கு. 2011 அங்கே வந்து என்ன செய்யப்படுதுன்னா ஒரு ஃப்ளாக் வந்து காணா போயிடுது. சந்தன மரம் வந்து அந்த ஃப்ளாக் கொடி வந்து காணா போயிடுது. அந்த கொடியை வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அந்த மரத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு மாற்ற விட மாட்டுறாங்க. அப்புறம் அந்த மரம் காணா போயிடுது. காணா போனோன்னு இவங்க வந்து ஒரு இரும்பு கம்பியாலான ஒரு கொடி மரத்தை வந்து ஏற்றுறாங்க. சரி, ஆனால் அது ஏற்றக்கூடாது, நீங்கள் வந்து மரத்தை தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஆகுது. அப்போது ஒரு பீஸ் கமிட்டி வருது. போன திமுக 2011, அதுக்கு அடுத்து 2021 வரைக்கும் இவங்க வந்து இந்து முன்னணி ஒவ்வொரு தடவையும் மனு கொடுப்பாங்க. அந்த நாளில் பிரச்சனை பண்ணுவாங்க. அது அப்படியே வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக 2 பேரோடைய வழிபாட்டு உரிமையும் வந்து பாதுகாக்கப்பட்டு 2021 என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பீஸ் கமிட்டி போட்டு அந்த இதை எடுத்துகிட்டு மரத்தில் வைக்கணும். மரமும் வந்து 20 அடி இருக்கக்கூடாது, 17 அடி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ தர்கா நிர்வாகம் கேட்குறாங்க, எங்களுடைய வழிபாட்டு உரிமையை எங்கள் இடம்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அதில் எத்தனை அடி மரம் வைக்கணுன்றதை நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும்? நாங்கள் தாங்க முடிவு பண்ணணும், அது எப்படிங்க நீங்கள் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த பீஸ் கமிட்டியை பார்த்து கேட்குறாங்க. ஆமாம், பீஸ் கமிட்டியை பார்த்து கேட்குறாங்க. அந்த பீஸ் கமிட்டியில் யார் அப்பியர் ஆகிறா? காவல்துறை, உளவுத்துறை, வந்து ஏ பார்ட்டி பி பார்ட்டின்னு இருக்கணும்ல. ஆமாம், கிடையாது. காவல்துறை, உளவுத்துறை, மாவட்ட வருவாய் கோட்ட ஆட்சியர், முஸ்லீம்ஸு. பீஸ் கமிட்டி நீ எதுக்கு போடுற? ஒரு ஆள் வந்து அப்ஜெக்ஷன் சொல்கிறாரு, அந்த அப்ஜெக்ஷனையும் இவங்களையும் வச்சு வந்து இது பண்ணும்ல. அது வந்து தொடர்ச்சியாகவே வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அந்த பீஸ் கமிட்டியை வந்து என்ன செய்கிறாங்க, இவங்க புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கட்டத்தில் கடைசியாக வந்து 2022 இதே மாதிரி ஒரு பீஸ் கமிட்டி, அதுலேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து இம்போஸ் பண்ணுது இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டு. 2023 ஒரு பீஸ் கமிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணுது. 2024 ஒரு பீஸ் கமிட்டி. இதில் நடந்த அந்த 2024 சம்பவம், அந்த டிசம்பரில் நடந்த சம்பவம் தான் இப்போ இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஒரு மையக்கருத்து. இந்த பிரச்சனைக்கு அதுதான் மையக்கருன்றீங்க. மதுரை வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர். ஓகே, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அபுதாயர்னு ஒருத்தவர் வந்து நேர்த்திக்கடனுக்காண்டி ஒரு ஆட்டை தூக்கிட்டு போகிறார் நேர்ச்சி செய்கிறதுக்காக. இது வரைக்கும் நடந்து கொண்டு இருந்த அந்த ஒரு விஷயம் அங்கே வந்து என்னன்னா தடுக்கிறாரு, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறார். யாரோ பெட்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரி, நேர்மையான அதிகாரி என்ன செஞ்சுருக்கணும்னா, இது ஒரு கஸ்டமரி ப்ராக்டிஸு, அதனால் நீங்கள் ஊரிய சிவில் நீதிமன்றத்தை அணுகி உங்களுடைய பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு தான் என்ன செஞ்சுருக்கணும், டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும் அந்த பெட்டிஷனை. அதுதான் நேர்மையான காவல்துறை அதிகாரி. ஆனால் இவர் போய் தடுக்கிறார், நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு. அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க, கலெக்டர்கிட்ட போகிறாங்க. தர்கா நிர்வாகம், ஜமாத்தார்கள் எல்லாம். ஆர்டிஓ கண்ணன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பீஸ் கமிட்டி போகிறார். 31/12/2024 இப்போ ரீசெண்டாக 12வது மாதம் 31ஆம் தேதி நடந்த பீஸ் கமிட்டி. அந்த பீஸ் கமிட்டியில் நீங்கள் வந்து நேர்ச்சை செஞ்சீங்கன்றதுக்கு ஆதாரம் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ வந்து இவங்க வந்து ஆதாரத்தை சப்மிட் பண்ணுறாங்க. என்ன ஆதாரம்டா, அங்கே நேர்ச்சை செஞ்சதுக்குண்டான எல்லா புகைப்படங்களையும் வந்து பல காலத்து புகைப்படம். சரி, அதாவது வந்து போலீஸ் முதற்கொண்டு உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு உணவு கூடம் அங்கே இருக்குது. ஏன்னா இந்த போலீஸ் சாப்பிட்றாரு பாருங்க. அதே மாதிரி வந்து இந்த நேர்த்திக்கடன் எல்லா பேரும் வந்து மக்கள் வந்து அங்கே நேர்த்திக்கடன் பண்ணது. அதே மாதிரி யார் ஆடை தூக்கிட்டு வருவா,
ஆக்சுவலி இந்துக்களே கூட அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களே கூட மேல அவங்க தான் ஆடை தூக்கிட்டு வருவாங்க. ஓகே. அந்த ஆடை தூக்கிட்டு வருவா. அதே மாதிரி இந்த ஆடை அறுக்கக்கூடிய கூடம் எல்லாமே, கோழி அறுக்கக்கூடிய கூடம் தான் இருக்கு பாருங்க. ஓகே. இது எல்லாத்தையும் வந்து இன்னும் இருக்கு அங்கே. இதெல்லாம் இது எல்லாமே வந்து என்ன செய்கிறாங்கன்னா காட்டுறாங்க. காட்டினமா ஹெச்ஆர்என்சியினுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர், இந்த சமய அறநிலையத்துறை அசிஸ்டன்ட் கமிஷன், சார் இது வந்து புனிதத்தன்மை வாய்ந்த இது சார், அது பண்ணக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து இவர்கள் தரப்புல, தர்கா தரப்புல எந்த இடத்துல நடக்குது? இது வந்து உங்க தர்கா சைடுல, தர்கா சைடு, இது வந்து புனிதத்தை தாக்குதுன்னு ஹெச்ஆர்என்சி சொல்றாங்க. ஹெச்ஆர்என்சி சொல்லுது. ஹெச்ஆர்என்சி சொன்னதுக்கு அப்புறம் தர்கா தரப்புல இருந்து சொல்றாங்க, சாரி 300 ஆண்டுகளாக வந்து நேர்ச்சி கொடுக்குறோம், இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லா பேரும் வர்றாங்க, கேரளா எல்லா ஊர்ல இருந்து வர்றாங்க, அது எப்படி சார் திடீர்னு வந்து நீங்கள் ஒரு புனிதத்தன்மையை கெடுக்கணும்னு சொல்லலாம்? நீங்கள் எதை வச்சு சார் சொல்கிறீங்க? வந்து அடுத்தவங்களுடைய மத இதில் வந்துட்டு இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் மத வழிபாடு தரணும்னு சொல்லி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்ணன், ஆர்டிஓ கண்ணன் வந்து இது சிவன் மலை, நீங்கள் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்கிறார். எப்படிங்க ஒரு அரசு அதிகாரி தானங்க அவரு? அப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே போன வழக்கறிஞர்கள், அங்கே போன ஜமாத்தார்கள் வந்து அது எப்படி வந்து சாத்தியம், நீங்கள் வந்து அப்படி சொல்லக்கூடாது, ஒரு பொதுவான ஆள், பீஸ் மீட்டிங் வச்சுருக்கீங்க, ஒரு அரசு அதிகாரி, இதில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் கேட்குறீங்க, அந்த ரெக்கார்ட்ஸை வந்து நாங்கள் கொடுக்கும்போது நீங்கள் ஒருதலை பட்சமாக ஒரு முடிவு எடுத்து, முன்முடிவு எடுத்து வந்து எங்கள்கிட்ட வந்து நீங்கள் பேசுகிறது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணிடுறாங்க. சரி, கையெழுத்து போடலை. அதுக்கப்புறம் கலெக்டர்கிட்ட போகிறாங்க. கலெக்டர் ஆமாம் இது வந்து கரெக்டு, இவ்வளோ வருஷம் நடந்த விஷயத்தை எப்படி தடுக்கலான்னு சொல்கிறாங்க, ஜமாத்தார்கள்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் அதே கலெக்டர் சங்கீதான்றவர்கள் நேற்று வந்து முன்றைய தினம் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, இவங்க வந்து எந்த ரெக்கார்டையும் சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லி. மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திமுக மாவட்ட செயலாளர்களுக்கும் தெரியும் அங்கே நேர்த்தை கொடுக்குறது. பிடிஆர் பழனிராஜன் மினிஸ்டர்கிட்ட கேளுங்க, மூர்த்திகிட்ட கேளுங்க, தளபதிகிட்ட கேளுங்க, சிக்கந்தர் பாதுஷா தர்கால நேர்த்தி செய்யாத மதுரை மக்கள் இருக்காங்களான்னு கேளுங்க. சங்கீதா அவர்களுக்கு தெரியாதா? ஒட்டுமொத்த மதுரைக்கும் தெரியும். அங்கே வந்து நேர்த்தி நடக்கும், தர்கா வழிபாடு நடக்கும், வந்து மற்ற அது அவர்களுடைய உரிமை. அதே மாதிரி இங்கே வந்து என்ன செய்யும், டெய்லி பூஜை நடக்கும், எல்லாம் நடக்கும். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கும் நானும் பக்கத்து வீடு, நீங்கள் பூஜை நடத்துகிறீங்க, எனக்கு என் வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, நான் கறி விருந்து சாப்பிட்றேன், நீங்கள் வந்து ஏய் நீ வந்து இன்றைக்கி கறி விருந்து சாப்பிடக்கூடாது, நீ ஸ்டாப் பண்ணணும்னு நீங்கள் என்னையை பார்த்து சொல்கிறீங்கன்னா உங்களுடைய இதை இம்போஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆமாம். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ரைட் டு ரிலீஜியஸ் த ப்ராக்டிஸ் ப்ரொபகேட். அதாம நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம், ப்ரொபகேட் பண்ணலாம், சொல்லலாம், திணிக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து அந்த உரிமை எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மூக்கை தொடுற வரைக்கும் தான். உங்களுடைய தனி மனித உரிமைன்றது உங்கள் மூக்கை தொடுற வரைக்கும். இப்போ என்னண்டா, ப்ரிவி கவுன்சிலில் இருந்து எனக்கு உண்டான இடம்னு உறுதியானதுக்கப்புறம் என் இடத்துல என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளும் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சியும் செயல் வடிவும் கொடுக்குது. நீ இப்படி தான் வந்து அது அரசு ஏற்குதா? ஏற்குது. இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்து முன்னணி ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காண்டி பெட்டிஷன் கொடுப்பாங்க திருப்பரங்குன்றத்தில். அது நல்ல அதிகாரிகளும் இந்த ஸ்டேட்டோடைய ஆக்ஷன் வந்து சரியாக இருந்துச்சுன்னா அந்த பெட்டிஷன் இது பண்ணி நீ கோர்ட்டுக்கு போன்னு சொல்லுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆகும். இதுதான் வந்து வழக்கமான நடைமுறையாக இருக்குது. ஆனால் திமுக அரசாங்கம் ஏற்றதில் இருந்து 2021, 22, 23 தொடர்ச்சியாக பீஸ் கமிட்டின்னு போட்டு இஸ்லாமியர்களுடைய ரைட்ஸை வந்து என்னது ரெகுலேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஆச்சரியப்படுவீங்க. கோயிலுக்கு போகக்கூடிய பாதையையும் நீங்கள் வந்துட்டு தர்காவுக்கு போகக்கூடிய பாதையும் பார்க்கணும். அந்த மக்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு நாளாக கோயிலுக்கு போகக்கூடிய பாதை படிக்கட்டுகள் வைத்து சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகேயா? சரி. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தர்காவுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி படிக்கட்டு அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அமைச்சா என்ன அமைக்கக்கூடாதுன்னு சண்டை போடுறாங்க. இப்போ வரைக்கும் அங்கே எந்த மராமத்து பணியும் பார்க்க விட மாட்டேது இந்த அரசாங்கம். யார் பண்ணுறது தடுக்க பண்ணக்கூடாதுன்னு யார் சார் சொல்கிறாங்க? இந்து முன்னணி. அது அரசு கேட்குதா? அரசு கேட்குது. இங்கே பாருங்க, இது எல்லாமே வந்து என்னது பராமரிப்பு பண்ணணும்னு சொல்லுது. இதில் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியன் ஏர்போர்ட்டு. சரி, சிக்கந்தர் பாஷா தர்கா நிர்வாகத்தில் அனுமதி வாங்கி அங்கே ஒரு லைட்டிங் வச்சுருக்கு. அந்த ஃப்ளைட் இறங்குறது கொள்றதுக்கு உண்டான லைட்டிங். தமிழ்நாட்டு காவல்துறை எங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்து பெர்மிஷன் வாங்கி ஒரு வாக்கி டாக்கி ரூம் வந்து அங்கே வச்சுருக்கு. சரி, இது எல்லாமே எங்களுடைய பொசஷனையும் எங்களுடைய டைட்டிலையும் உறுதிப்படுத்துது. ஆனால் நாங்கள் வந்து அங்கே வந்து ஒரு மராமத்து பணி பண்ணக்கூடாது, லைட்டு போடக்கூடாது, வந்து மக்கள் வந்து எப்படி ஏறி போகிறாங்க. எப்படி சார் ஏறி போவாங்க? படிக்கட்டு தான் காட்டுறேன் பாருங்கள். படிக்கட்டு இல்லாட்டி மலையில் இரும்பு கம்பியை பிடிச்சி வந்து என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் ஏறி போகிறாங்க.
இங்கே பாருங்கள் மக்கள் வந்து எப்படி ஏறி போகிறாங்க பாருங்கள். ஒரு இரும்பு கம்பியில் பாதுகாப்பற்ற முறையில் தான் இருக்குது. பாதுகாப்பற்ற முறையில் ஒரு இரும்பு கம்பியில் ஏறி போகிறாங்க சார். இங்கே பாருங்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல தான் ஏறி போய் நேர்ச்சை பண்ணுறாங்க. அது அவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே, அது அவங்களுடைய மனச்சாட்சிக்கு உட்பட்ட மத உரிமை. அதில் போய் நம்ம தலையிட முடியாது. இப்போ வந்து எல்லா பேரும் என்ன செய்கிறாங்க, வந்து இஸ்லாமியர்கள் வந்து தர்கா வழிபாட்டை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இந்து முன்னணி பேசுகிறாரு, ஹெச்ராஜா பேசுகிறாரு, எல்லாம் பேசுகிறாரு. அதாவது ஒரு வழிபாட்டு முறை, உங்களுக்கே ராமம் போடணுமா பட்டை போடணுமான்னு ஒன்றும் பிரச்சனை தீரல. அது ஒவ்வொரு வழிபாட்டு முறையும் அவர்களுடைய மன இதுக்கு உட்பட்டது. இப்போ ஒரு ஆள் நாத்திகனா இருக்கான், அதுக்காண்டி அவனுடைய உரிமையெல்லாம் பறிச்சிட முடியுமா? ஒரு இஸ்லாமியர் இந்த வழிபாடு கூடுமா, இந்த வழிபாடு கூடாதுமா? அதே மாதிரி இந்துக்கள் உங்கள்கிட்ட எத்தனையோ வேற்றுமைகள் இருக்கு. இதுல தமிழ் வழிபாடு வரணும், இந்த வழிபாடு வரணும்னு சொல்லி வேற்றுமை இருக்கு. அடுத்தவர்களுடைய வழிபாட்டுல தனி உரிமையில மூக்கு நுழைப்பதற்கு யாருக்குமே வந்து அனுமதி இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில். இது போக இந்த இந்த இதுல வந்து மிக முக்கியமான இது ஃபுல்லாக சிதலமடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு இந்த 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 தூணை வந்து அந்த இடி தாங்கியை வந்து மாற்றணும், ரொம்ப சிதலமடைஞ்சிருக்குன்னா வந்து மாற்ற விடல. ஆனால் அவங்க வந்து அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல வந்து இடிதாங்கியை மாற்றணும்னு கேட்குறாங்க, அந்த மாற்றிட்டாங்க. ஓகே, இது பழைய இது புதுசாக மாற்றிருக்காங்க. அப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்து அவர்களுக்கு ஒரு பார்வை, நமக்கு ஒரு பாகுபாடு அரசு பார்க்குது. அதே மாதிரி வந்து இங்கே பாருங்களேன், அவங்களுடைய வழி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் யார் வேணாலும் போகலாம். ஆனால் இங்கே வந்து போலீஸ் பீட்டு போகிறவங்கள்ட்ட ஆதார் கார்டு கொடுன்னு கேட்குறாங்க மக்கள்கிட்டயா? ஆமாம், போலீஸ் பீட்டு. அதாவது என்னன்னா, இந்த மிஷினரிஸ் இருக்கு இல்லையா, காவல்துறையும் உளவுத்துறையும் அரசாங்கத்தை மிஸ்கைட் பண்ணுது. இந்த அரசாங்கம் அதை பார்க்க தவறுகிறது. ஆர்டிஓ கண்ணனு அவருக்கு வந்து தொடர்ச்சியாக உங்களை போன்ற சமூக ஆர்வலர்களாகட்டும் வழக்கறிஞர்களாகட்டும் இந்த குற்றச்சாட்டை பல பத்திரிகைகளோட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மிஸ்கைடு அப்படின்னா நீங்கள் சொல்கிறது 21, 22, 23, 24ன்னா மிஸ்கைட்னா என்ன பொருள்? அப்பா கவனத்துக்கே போகலையா, இல்லை கவனத்துக்கு போயும் போப்பா கண்டுக்காம விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? எப்படி இல்லை என்னன்னா, உளவுத்துறை அதிகாரிகள் அங்கே வந்து என்னன்னா முஸ்லீம் சமூகத்தை அடக்க நினைக்கிறாங்க. உளவுத்துறை அதிகாரிகளுக்கு வானளாவிய பவரை வந்து இந்த திமுக அரசாங்கம் ஒவ்வொரு தடவையும் கொடுக்கும். இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த உளவுத்துறை அதிகாரிகள் கொடுத்த அந்த கோயம்புத்தூர் சம்பவத்திற்கு அப்புறம் இந்த முஸ்லீம் சமுதாயம் இந்த உளவுத்துறை அதிகாரினால பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. ஏகப்பட்ட பொய் வழக்கு, ஏகப்பட்ட அவதூறுகள். பிஜேபி எந்த அளவுக்கு வெறுப்பு பிரச்சாரத்தை இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு மீது வைக்கிறாங்களோ அதே அளவிற்கு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய பாதுகாவலன் என்ற சொல்லக்கூடிய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை தொடர்ச்சியாக செய்யுது. அப்போ வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸரில் நேர்மையான ஆஃபீஸர் அனுப்பி, இதில் என்னன்னா ஒரு நேர்மையான ஆஃபீஸர் இருந்தால் அப்போ இது கஸ்டமரி ப்ராக்டிஸு வந்து பிளேசிஃப் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் அடிப்படையில் வந்து சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக இருந்த எல்லா தர்காக்களும் மசூதிகளும் அதே நிலையில் தொடர வேணும்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு சட்டத்தை காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, திமுக அரசாங்கம். அதில் தான் சாம்பல். அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த கேரக்டர் எதையுமே மாற்றுறதுக்கோ சிவில் சூட்டு போகிறதுக்கோ யாருக்குமே உரிமை இல்லைன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தடை உத்தரவு போட்டிருக்கு. அந்த நேரத்தில் சிவில் கோர்ட்டுக்கு போகிறதுக்கே உரிமை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு ஆர்டிஓ எப்படி முடிவெடுக்க முடியும், ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி முடிவெடுக்க முடியும்? அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அப்போ இந்த சங்கீதாவும் இந்த சிஓபியும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் இந்த சிஓபியும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இவ்வளோ நாள்? 31/12/2021 இந்த பிரச்சனை போதில்ல. அந்த ரெண்டு மக்கள், அந்த மக்கள்கிட்ட வந்து பிளவுகளை ஏற்படுத்துவது இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி. இது வரைக்கும் பெட்டிஷன் கொடுத்தது பூரா இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி தான். அதாவது வழிபாட்டு முறையை தீர்மானிப்பது அவர்களுடைய உரிமை. ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவர்களுடைய மத வழிபாட்டு முறையை தடுக்கணும்னு சொல்லக்கூடாது. என்னுடைய சென்டிமெண்ட் ஃபீலிங்ஸ் வந்து இதாகுது அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒன்று செய்வேன், நீங்கள் ஒன்று செய்கிறீங்க, சென்டிமெண்ட்டு எனக்கு சென்டிமெண்ட் ஃபீலிங்ஸாக அது ஒத்து வரலைன்னா நீங்கள் தடுத்துருவீங்களா? அது தப்பு தானே. ஒரு முஸ்லீம், யாராவது ஒரு முஸ்லீம் வந்து இந்த கோயிலில் இப்படி வந்து நடத்தக்கூடாது பூஜை, அது என்னுடைய மத வழிபாட்டு உரிமைக்கு எதிரானதுன்னு சொன்னால் இந்துக்கள் எல்லாரும் கோவப்படுமா இல்லையா? கண்டிப்பாக. அதே நிலைமை தானே முஸ்லீம்களுக்கும் இருக்கும். அது அவர்களுடைய மார்க்கம், இது உங்களுடைய மார்க்கம். அவர்களுக்கும் சர்டன் பேட்டர்ன் இருக்குது, உங்களுக்கும் சர்டன் பேட்டர்ன் இருக்குது. ஆன்மீகம்னா என்ன சார்? ஆன்மீகம் எனக்கும் கடவுளுக்குமானது. என்னுடைய வழிபாட்டு முறையை கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறேன். கடவுளும் நானும் பேசிக்கொள்வது வந்து அந்த நம்மளை நாமே கடவுளை வைத்து கடவுள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை வைத்து திருத்திக் கொள்வது, இதுதானே ஆன்மீகம். இதில் எங்கே தேர்ட் பார்ட்டிகிட்ட போய் வந்துக்கிட்டு நீ அதை செய்யக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாதுன்னு முருகப்பெருமாளே இருந்தாலுமே இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை, அடிப்படையில் நவாஸ்கனி எம்பி அவர்கள் வந்து போன பிறகு இந்த இஷ்யூ வந்து பெருசாக்குறாங்கன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல,
உண்மையிலேயே ஒரு வந்தது எதற்காக, என்ன நடந்துச்சு, அது பிறகு ஏன் இஷ்யூ பேசாச்சு? இந்த 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 பீஸ் கமிட்டிலாம் போயிட்டு இருக்கும்போது 2-3 பீஸ் கமிட்டி வைக்கிறாங்க. அந்த பீஸ் கமிட்டி மேலே வந்துக்கிட்டு அந்த ஜமாத்துக்கு நம்பிக்கை இல்லை, புறக்கணிக்கிறாங்க எல்லாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்டரை வந்து கவன ஈர்ப்பு தீர்மானமாக அப்துல் சமது எம்எல்ஏ வந்து கொண்டு வர்றாரு. ஆனால் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பைபாஸ் பண்ணிட்டு போகுது திமுக அரசாங்கம். அன்னைக்கே சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்துல் சமது எம்எல்ஏ முன்வைக்கிறாரு. அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும், நீங்க ஒரு அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ பதில் சொல்லிருக்கணுமா இல்லையா? ஆனா பதில் சொல்லலை. ஏன்னா அது அபிஷியல் ரெக்கார்ட் ஆயிரும். 300 வருஷம் ப்ராக்டிஸை வந்து இஸ்லாமியர்களுக்கு ஏன் தடுக்கப்பட்டதுன்றது தானே கவன ஈர்ப்பு தீர்மானம். அதை வந்து பற்றி பேசலை. இந்த பிரச்சனை வந்து திமுக அரசாங்கம் அதை பற்றி பேச மறுத்தது. திமுக அரசாங்கம் அதற்கு அடுத்து வந்து என்ன நடந்திருக்குன்னா, 2வது அவர் போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் போறாரு. யாரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தவர், அவர் ஒரு இன்ஸ்பெக்ஷன் போறாரு. அவர் எது நெல்லித்தோப்பு பகுதி, எது வந்து தர்கா, எந்த ஏரியா வந்து உங்க கண்ட்ரோல்ல வருதுன்னு பாக்குறாரு. அவர் வக்ஃப் வாரிய உறுப்பினரும் கூட. இந்த பள்ளிவாசல் வக்ஃப் வாரியத்துக்கு பாதிக்கப்பட்டது. வக்ஃப் வாரிய ப்ரொஃபார்மால கெஜெட்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஹெரிட்டரி முத்தவலி, பரம்பரை வழியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய முத்தவலிகளால் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அங்கே இருக்கக்கூடிய அந்த தர்காவை பார்வையிடுவதற்கு வக்ஃப் வாரிய உறுப்பினர் போறாரு. அவர் போயிட்டு வந்தோடனையும் இவர்கிட்ட சொல்றாரு, இவர் வக்ஃப் வாரிய தலைவர். வக்ஃப் வாரிய தலைவர் போய் இந்த டிஸ்பியூட்டை பார்வையிடலாட்டி வேற யார் போய் பார்வையிடுவா? ஆனால் இன்றைக்கு நேற்று இரவு திமுக ஐடி விங்கு ஒரு பதிவு போட்டிருக்கு. என்ன பதிவுன்னா, ரொம்ப மோசமான பதிவு. நவாஸ்கனி போனனால தான் இந்த பிரச்சனையே. சொந்த எம்பி எங்க அவர் பாவம் வேற யாருங்க போவாங்க? இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதி எம்பி. நீ கொடுக்கறது ஒரு சீட்டு, அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியும் கொடுக்குற. அந்த பிரதிநிதி இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணக்கூடாது, சட்டமன்ற உறுப்பினராக அப்துல் சமது போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் யார் குரல் கொடுப்பது? இல்லை அஃபீஷியல் ஐடி விங் அப்படி போட்டிருக்காங்களா? ஆமாம், இந்த நான் காட்டுறேன். அஃபீஷியல் ஐடி விங்கில் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. அதில் ரொம்ப கொடூரமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. எல்லாரும் நம்முடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ், இந்த பேஜில் வந்து இஸ்லாமிய சொந்தங்களே கவனம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு பதிவு போடுறாங்க. திமுக காரங்க யாரும் ஹேண்டில் பண்ற ஒரு பேஜா இருக்கும் அது. ஆமா, இல்ல இது வந்து அபிஷியலா வந்து ஐடி விங் வந்து இது பண்ண வேண்டிய. அதுல நவாஸ்கனியை வந்து சொல்றாங்க, ஒரு சின்ன பிரச்சனை என்றாலும் போதும் அதை ஊதி பெருசாக்கி விடும் பிஜேபி கலவர நோக்கத்தோட தான் எல்லாத்தையும் செய்யறான். தெரியுமே, ரெண்டு மதத்தையும் வந்துகிட்டு கலவரத்தை வைத்து தான் அவனுடைய அரசியல், ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு பேர் இயக்கம் பிஜேபின்றது உலகத்துக்கே தெரியும். ஆனா அதற்கு வழி விடாம தடுப்பது ஒரு அரசின் கடமையா இல்லையா, அதிகாரியின் கடமையா இல்லையா? இப்ப அதை தான் கேட்குறோம். இப்போ அதை கேட்குறதுனால கூட்டணி கட்சிகள் எல்லாரும் நம்மளை வந்து என்ன செய்கிறாங்க வந்து இது. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் அதிகாரிகள் தவறு செய்கிறாங்கடா, அதை திருத்த வேண்டியது அரசின் கடமை. இல்லை மக்கள் வந்து அவங்கள வெளியே போக சொல்லுங்க, மக்கள் போராடுங்க, மக்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து கையில் எடுங்க அப்படிங்கிறாங்க. அதிகாரிகள் விடுங்க சார், மக்கள் போய் போராடுங்க சார், மக்கள் உங்கள் உரிமைக்காக குரல் கொடுங்க சார், நீங்கள் களத்தில் போங்க சார் அப்படிங்கிறாங்க. அதாவது அதிகாரிகள் மக்கள் களத்தில் போனாங்க, நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுக்கல, சரியா? நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, வந்து அடக்குமுறை பண்ணீங்க, கிட்டத்தட்ட வழக்குகள் பதிவு செய்கிறீங்க. 144 ஒரு தூசி கூட உள்ளே போகாது, 4000 போலீஸுன்றீங்க. ஆனால் பிஜேபி கொடியோட அந்த கருவறை வரைக்கும் வந்து அனுமதிச்சது யார்? இது காவல்துறையுடைய ஃபெயிலியரா இல்லையா? இதை யார் கேட்கணும்? இதை யார் கேட்கணும்? அதே மாதிரி அன்றைக்கு நீதிமன்றத்தில் நடந்த சம்பவத்தை, அந்த சம்பவம் என்ன ஆக்சுவலி நீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பாக வழக்கறிஞர் ஜின்னா ஆஜரானாங்க. அவங்க என்ன வாதங்களை முன் வச்சாங்க, பிஜேபிக்காரங்க என்ன வாதங்களை முன் வச்சாங்க, எப்படி போச்சு அன்னைக்கு? வந்து 4ஆம் தேதி, எனக்கு தெரிஞ்சு 4ஆம் தேதி அந்த வழக்கு வந்து நேற்றைய முன்தினம் வந்தது. ஆனால் 3ஆம் தேதியே தனி நீதிபதிகிட்ட வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பெர்மிஷன் கேட்டு ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ தனி நீதிபதி அவசர வழக்காக 2 காலத்தில் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஜஸ்டிஸ் தனபாலுஜி அவர் அங்கே உட்காந்துருக்காரு. தனி நீதிபதி அவசர வழக்கெல்லாம் எடுக்க முடியாது, நீங்கள் நம்பர் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. 4ஆம் தேதி தனி நீதிபதிகிட்ட அந்த வழக்கு பட்டியலிடப்படுது. 4ஆம் தேதி அப்போ வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய பொறுப்பு நீதிபதி, நிர்வாக நீதிபதி வந்து நிஷா பானுஜி, அவங்க தான் ஃபஸ்ட்டு கோர்ட் கேஸஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏற்கனவே இங்கே வந்து நேர்ச்சை செய்யக்கூடாதுன்னு ஒரு வழக்கு, 2 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அது 4ஆம் தேதி பட்டியலிடப்பட்டது. அவங்க வந்து அன்னைக்கு லீவ். ஓகே, அதற்கு அடுத்ததாக இருப்பது டாக்டர் ஜெயச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய நீதியரசர். அவர்கிட்ட போய் அன்னைக்கு மார்னிங் 144 இம்போஸை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அவசர வழக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ
அவரே அங்கே நீதிமன்றத்தில் நடந்த விவாதங்களே என்னன்னா, நான் 144 மட்டும்தான் வந்து அவசர வழக்காக இருப்பேன், பெர்மிஷனை வந்து நீங்கள் தனி நீதிபதிகிட்ட தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலையில் மென்ஷன் பண்ணும்போதே வந்து என்னது இது என்னைய கேட்டால் ஒரு நீதிமன்ற மாண்பு நீதிமன்ற நடைமுறை என்னவாக இருக்குன்னா, தனி நீதிபதிகிட்ட நீங்கள் வழக்கிட்டுருக்கீங்க, அந்த வழக்கு வந்து என்னது பெண்டிங் இருக்குது, அதில் தான் நீங்கள் போய் அணுகிக்கணும்னு தான் ஒரு நீதி பரிபாலன முறையில் சொல்லுவாங்க. ஒரு 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 எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷனில் அவங்களுக்குன்னு தனி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உரிமை இருக்குது. எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷனில் அவங்க வந்து அந்த இதை எடுக்கலாம். ஆனால் சொல்லி எடுக்கும்போது இதை எடுத்தாங்க. அதில் சமணர்கள் சார்பாக மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் வந்து ஒரு இன்டர்வியூனர் போடுறாரு. இன்டர்வியூனர் போடுறாரு. ஓகே. பட் அந்த இன்டர்வியூனருடைய வாதத்தை வந்து கேட்கவே இல்லை. அந்த வாதம் என்னன்னா, உச்சநீதிமன்றம் வந்து கேரக்டரை வந்து மாற்றக்கூடாது, அது சம்மந்தமான எந்த வழக்குகளையும் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி, இல்லை நான் அந்த 144 மட்டும் பேசுகிறேன், நான் மெரிட்குள்ளே பேசலை, நான் மெரிட்குள்ளே போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த இம்ப்ளீடு பெட்டிஷனர்ஸோடைய வாதத்தை வந்து இது பண்ணுறாங்க. அப்போ இவர்கள் சார்பாக ஆஜரான எல்லா வழக்கறிஞர்களும் எல்லாரும் அங்கே கூட்டிட்டோம், அங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த நேரத்தில் நாங்கள் அலோவ் பண்ண முடியாது, அது அயோத்தி மாதிரியான ஒரு சம்பவத்தை உருவாக்குவதற்காக இவர்கள் முயற்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீரகதிரவன் அட்வொகேட் ஜெனரல் அவங்க எல்லாருமே ஆர்கியூ பண்ணுறாங்க. நீதிமன்ற பரிபாலனை எந்த நீதிபதிகளும் அந்த மாதிரி சடனாக வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா, ஒரு தனி நீதிபதிகிட்ட பெண்டிங் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அதான் நீதிமன்றினுடைய நடைமுறையும் கூட. ஆனால் எக்ஸ்ட்ரானரி ஜூரிஸ்டிக்ஷனை அவங்களுடைய 226 பவரை வந்து அவங்க எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா யூஸ் பண்ணி எடுக்கிறாரு. ஆனால் அந்த ஆர்டரில் 144 இம்போஸ் பண்ண சேலஞ்சை பற்றி எதையுமே பேசாமல் அப்படியே வந்து 4-6 கவர்மெண்ட்டும் இவங்களும் ஒட்டுக்கொண்டார்கள். அதனால் இந்த பெர்மிஷனை நான் வந்து கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் வழக்கு 144 இம்போஸ் பண்ணது. 144 இம்போஸ்னா என்ன, இந்து முன்னணிக்கு மட்டுமா பொருந்தும், ஒட்டுமொத்த மதுரைக்கு எல்லாருக்கும் பொருந்தும். அப்போ அந்த வழக்கினுடைய தன்மையை தீர்க்கப்படாமல் அவங்க என்ன செஞ்சுறாங்க, அந்த வழக்கு அப்படியே வந்து இது பண்ணிடுறாங்க, முடிச்சிடறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த கேஸை பற்றி டிஸ்கஷன் நடக்கலை, அதுக்கான தீர்ப்பு வரல. அதாவது 144 இம்போசிஷனை வந்து நான் கேன்சல் பண்ணுறேன், ஓகே, பெர்மிஷனை பற்றி தனி நீதிபதிகிட்ட போய்க்கோங்கன்றது தான் ஸ்டாண்டாக இருக்கணும்ல. எதிர்பார்ப்பாக இருந்தது. நீதி அரசர்களும் அப்படி தான் காலையில் மென்ஷன் பண்ணும்போது வந்து என்ன செஞ்சாங்க, 144 பற்றி மட்டும் நான் வந்து இது பண்ணுறேன், இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து இவர்களும் வந்து சிஓபி சொன்னதாக ஒரு தகவல் சொன்னாங்க. 4-5 சிஓபி சொன்னதாக மதுரை காவல்துறை ஆணையர் நாங்கள் இப்போயே பெர்மிஷன் கொடுத்துறோம், 4-5 பெர்மிஷன் கொடுத்துறோம் அப்படின்னு. ஏன் இவர் இவ்வளவு தன்முனை போட சொல்லணும்? அது வந்து சிஓபி வந்து பெஞ்சில், அதாவது கூடுதல் வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் வித் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சிஓபி தானே. ஓகே. சிஓபி சொன்ன தகவலை அவர் வந்து என்ன செய்கிறார், சிஓபி ஜஸ்ட் நவ் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல பழங்கானத்தத்தில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வழக்கு போயிட்டு இருக்கும்போது சிஓபியே சொல்லிட்டாரு பழங்கானத்தத்தில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது, மற்றவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள், ஆல்ரெடி நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த ஆர்ப்பாட்டத்தை லீகலைஸ் ஆக்குறாங்க. ஆனால் இது நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இதே நீதிமன்றம் இதே நேரத்தில் என்னுடைய வழிபாட்டு உரிமையை முஸ்லீம்களுக்கு பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு யாராவது ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ நீதிமன்றத்தை நாடி இருந்தா, இத்தனை அவசரம் காட்டி 2 காலுக்கு அந்த வழக்கை எடுத்து அதுலேயும் வந்து இந்த திமுக அரசாங்கம் உடனடியாக கன்சர்ன் கொடுத்து இப்படி நடந்திருக்குமா அப்படின்றத நான் பொதுமக்களுடைய கவனத்தில் வச்சுருக்கேன். இதில் தான் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அதாவது வந்து ஆக்சுவலி இதில் திமுகவோட ரோல் இல்லைங்க, இது வந்து பிஜேபி வலதுசாரி கும்பலுடைய ஒரு நீதிமன்ற லாபி மற்ற விஷயங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்கங்க. அதை பற்றி பேசாமல் திமுகவை மட்டுமே கார்னர் பண்ணுறது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறாங்கல்ல. இந்த நீதிமன்ற நடைமுறையை பொறுத்த வரைக்கும் வந்து திமுகவை நாங்கள் கார்னர் பண்ணலை. நீதிமன்ற நடைமுறை வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கறிஞர்களுக்கும் தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி வலதுசாரி வழக்கறிஞர்களுடைய லாபி, அந்த நீதிமன்றத்தை அந்த ஃபோரம் ஷாப்பிங் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு நீதிபதியை சூஸ் பண்ணுறது. அதாவது ஒரு ஆள் லீவ் போடுறாரு, அந்த நேரத்தில் இவர் பொறுப்பு நீதிபதியாக வரும்போது இந்த விஷயத்தை எப்படி இன்னைக்கு பயன்படுத்துறதுன்னு இருக்குல்ல, அதை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர்களுடைய சிந்தனையாக கூட இருக்கலாம், அது அவருடைய தன்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அது ஃபோரம் ஷாப்பிங். ஓகே. அப்போ அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல நீதிபதியும் வந்து இதை காப்பாற்றக்கூடிய ஒரு நீதி பரிபாலன முறை எப்படி இருந்திருக்கணும்னா, இது வந்து ஏற்கனவே தனி நீதிபதிகிட்ட நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, பட்டியலிடப்பட்டிருக்கு, அந்த விஷயத்தில் நீங்கள் போய் உங்களுடைய பெர்மிஷனை ஆர்கியூ பண்ணிக்கோங்க, பேசிக்கோங்க என்று தான் நீதிமன்றம் அணுகியிருக்க வேண்டும்.
ஆனால் எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. 144 பற்றும் நான் வழக்கில் டிஸ்கஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது பெர்மிஷனை வந்து கொடுத்துறான். இது எல்லாமே ஒரு 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 இந்த எபிசோட்ஸ் எல்லாமே ஒரு நான் அதே மாதிரி முஸ்லீம் இயக்கங்கள் யாருமே அடுத்தவர்களுடைய ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்ற நடைமுறையோ திட்டமிடுதலோ நம்மளுக்கு கிடையாது. ஸ்லோகனு, அதே மாதிரி அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, அவர்கள் வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம், இதையெல்லாம் போலீஸ் தடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் தடுங்க. ஆனால் மற்றபடி வந்து அடுத்தவர்களுடைய உரிமையை நீங்கள் தடுங்கன்னு சொல்லிட்டு ஒருபோதும் எந்த முஸ்லீமும் போகல. இத்தனை வருஷம் ஆண்டு காலில் திருப்பரங்குன்றத்தில் எந்த முஸ்லீமும் இந்த வழிபாட்டை தடுக்கணும், இவர்கள் இந்த வழிபாடு செய்யக்கூடாது, இவங்க வந்து விளக்கு போடக்கூடாது, இவங்க படிக்கட்டு வைக்கக்கூடாது இப்படின்னு சொல்லி யாருமே சொன்னதில்லையே. இல்லை, நேற்று ஓப்பனாக அந்த ப்ரொடெஸ்ட்டில் வந்து திரு எச் ராஜா அவர்கள் பேசும்போது அயோத்தியாதாயா மாற்றுவோம் அப்படிங்கிறாரு, இந்து விரோத தாலிபான் அரசு அப்படிங்கிறாரு. இப்போ வரைக்கும் அவர் மீது தினம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கா? இன்றைக்கு காலையில் வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, 4 பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சம்பவத்தில் இவங்க வந்து ப்ரொவோகேட்டிவ் ஸ்பீச் பேசுவாங்க, இவங்க மேலே வந்துக்கிட்டு ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அட்வொகேட் ஜெனரல். சரி, ஓகே, ப்ரொவோகேட்டிவ் ஸ்லோகன்ஸ் டோன்ட் யூஸ் த ப்ரொவோகேட்டிவ் ஸ்லோகன்ஸ்னு சொல்லி ஜட்ஜு கடந்து போகிறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க அன்லஸ் அன்டில் நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம். அது நீங்கள் பார்த்துக்கோங்க, அது ரெக்கார்டாக இல்லை. ஆனால் அந்த ப்ரொவோகேட்டிவ் ஸ்லோகன்ஸுன்ற மட்டும் வந்து என்ன செய்கிறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க. வேறு ரிலீஜியஸை பற்றி பேசக்கூடாதுன்றதையும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ரெக்கார்டிக்கலாக வந்து என்னது ஆர்டரில் வரல. ஹெச் ராஜா அப்படி தான் பேசுவார்னு தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும் ஹெச் ராஜா யார் பேசுவாருன்னு. ஹெச் ராஜா சொல்கிறது தான் வரலாறு. ஹெச் ராஜா வந்து நினச்சா சிக்கந்தர் மலையை அயோத்திக்கு கூட தூக்கிட்டு போயிடுவாப்புல. அதே மாதிரி ஹெச் ராஜா வந்து கனிமொழியை பார்த்து கேட்குறாரு, பட்ஜெட்டை பற்றி அவங்களுக்குலாம் அறிவு இருக்கான்னு கேட்பாரு. ஆனால் வந்து திமுகவை கழிவு ஊற்றுவார் தாலிபான் அரசுன்னு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஹெச் ராஜா மீது எத்தனை வழக்குகளில் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் போட்டு வழக்கு நடத்திருக்கீங்க? எஸ்வி சேகர் அப்பா பேர் தெருவுக்கு பேர் வைக்க போகிறாங்க. ஆமாம், இது எல்லாம் சரிங்களா? இவ்வளவு தூரம் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பீக்கர், இதே மாதிரி ஹெச் ராஜா மாதிரி ஒரு முஸ்லீம் பேசியிருந்தா நீங்கள் அமைச்ச ஏடிஎஸ் வைத்து யூஏபிஎல்லை நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? சிறைப்படுத்தியிருப்பீங்க. ஏடிஎஸ்ஸை வைத்து யூஏபிஎல்லை சிறைப்படுத்தியிருப்பீங்க. இப்போ சொல்லுங்கள், பிஜேபி என்ன செய்தோ, என்ஐஏவை வச்சு பிஜேபி எப்படி இஸ்லாமியர்களை ஒடுக்குதோ அதே போன்று உங்களுடைய உளவுத்துறை ஒடுக்குதா இல்லையா? எங்களுடைய ரைட்ஸை பறிக்குதா இல்லையா? நீதமாக நடக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தவறு இழைக்கும் வரும்போது இல்லை இதில் நீதி தான், சமூக நீதி அரசுன்னு நீங்கள் சொல்கிறீங்கள, ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு கான்ஸ்டியூஷனில் வந்து டெட் லெட்டர் ஆக்கி வச்சுருக்கீங்க. அப்போ இங்கே எங்கே போச்சு ரைட் டு ஈக்குவாலிட்டி? இல்லை, இதுக்கு முன்னாடி ஆட்சி காட்டம் எப்படி இருந்துச்சு தோழர்? அதாவது அதிமுக எடப்பாடி பழனிசாமி பீரியட்லலாம் இந்த இஷ்யூஸ் வந்து எப்படி ஹேண்டில் 2011 இருந்து 2021 வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு அவங்க வந்து பெட்டிஷன் கொடுப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் எந்த அதிகாரியும் போய் நீ அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது தடுத்தது இவ்வளோ தூரம் அரகண்டாக பிஹேவ் பண்ணது. ஆனால் 98 அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்துச்சு, நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. நீதிமன்றத்தில் சில நேரத்தில் 2011 நீதிமன்றத்தை நாடி நீங்கள் சொல்வதெல்லாம் முஸ்லீம் தரப்பில் நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மை, ஆனால் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்காண்டி வந்துட்டு போலீஸ் வந்துட்டு ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நீதிபதி கூட கொடுத்துருக்காருன்னு வைங்க. பட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரசு அந்த நீதிமன்ற விவாதம் இருக்குல்ல, அந்த 144 சம்பந்தமாக நடந்த விவாதத்தில் தமிழ்நாட்டு அரசு மேலே எங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னு சொன்னால், 300 ஆண்டு காலம் அந்த இடத்துல இந்த நேர்ச்சைகள் இஸ்லாமியர்களுடைய வழிபாடுகள் நடந்ததுன்ற ஒரு வார்த்தையை கூட தமிழ்நாட்டு அரசாங்கம் சொல்லலை, நீதிமன்றத்தில் சொல்லவே இல்லை. அப்போ ஒரு தமிழ்நாட்டு அரசாங்கம் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? இந்த பிரச்சனையே அவதூறானது, இந்த பிரச்சனையை மடைமாற்றம் பண்ணுறாங்க, இது அவங்களுடைய ரைட்ஸு. ஆல்ரெடி தட் dispute was decided by the Privy Council. Subsequent several judgment was upheld by the Privy Council. இது எல்லாத்தையும் சொல்லி இவங்க நேர்ச்சையை வந்து இவர்கள் வந்து தடுப்பதற்கு கான்ஸ்டிடியூஷனில் உரிமை இல்லை, இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தலாம். திருப்பரங்குன்றத்துக்கும் பழங்கானத்துக்கும் எவ்வளோ தூரம்? ஆனால் பழங்கானத்தை பிளேஸை ஃபிக்ஸ் பண்ணது யார்? கவர்மெண்ட். அப்போ இது எல்லாமே வந்து என்னன்னா, பிஜேபி மக்கள் மத்தியில் அவ்வளவு வெறுப்பு அரசியலை பரப்புகிறான், மத அரசியலை பண்ண அதாவது இந்து முஸ்லீம்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தாங்க இருக்கும். இப்போ நான் என்னுடைய நண்பர்கள் எல்லாம், என் நண்பர்கள் ஏன்ட்ட கூட பல பேர் வந்து நான் தொழுகுவேன், அவங்க போய் வந்துட்டு பூஜை பண்ணிட்டு வருவாங்க, நான் வெயிட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒற்றுமையாக அவங்களுடைய ஆன்மீகத்தை பின்பற்றுறாங்க, நம்ம ஆன்மீகத்தை பின்பற்றுறோம். இங்கே என்ன பிரச்சனைனா, ஒருத்தையும் வந்து இன்னொரு ஆன்மீகத்தில் தலையிட்டு நீ இதை தான் சாப்பிட்ணும், நீ இப்படி தான் வழிபடணும், நீ இங்கே தான் போகணும், என்னுடைய வீட்டில் நான் என்ன பேர் வைக்கணும், சிக்கந்தர் மலை வைக்கணுமா, என்ன பேர் வைக்கணும், நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்?
சிக்கந்தர்னு ஒருத்தர் அடக்கஸ்தலம் தான் அது. சிக்கந்தர் மலைன்னு போட்டு கிட்டத்தட்ட 300-400 வருஷமாக வந்துக்கிட்டு கெஜெட்டில் இருந்து எல்லா ஆதாரங்களும் இருக்குது வந்து பண்ணுறாங்க. நீ எப்படி அந்த பேர் வச்ச அப்படின்னு சொன்னால், நீ திருப்பரங்குன்றத்துக்கு கந்தர் மலைன்னு பேர் வைக்கலாம், அது ஓ இடம். நான் போய் அதை கேள்வி கேட்க முடியுமா? நீ எப்படி கந்தர் மலைன்னு வச்ச, நீ எப்படி இந்த பேரை மாத்தினேன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் கேள்வி எழுப்பவே முடியாது. எழுப்புனா அதை முதலில் எதிர்ப்பது முஸ்லீமாக தான் இருப்பான். முதலில் இருப்பது முஸ்லீமாக தான் இருப்பான். அப்போ இந்த இடத்துல சிக்கந்தாமலைன்னு சொல்லி எப்படி பேர் வச்ச அப்படின்னு சொல்லியா, நான் பிறந்ததுலேருந்து அங்கே வந்துட்டு போர்டு பஸ்ஸுக்கு போகிற போர்டே சிக்கந்தாமலை. சரி தெரியும் எல்லாருக்குமே அதுதான். சிக்கந்தா அடையாளமே அதுதான். அடையாளமே அதுதான். ஒட்டுமொத்தமாக அங்கே அதே மாதிரி கோயில் இருக்கு, கோயிலும் இருக்கு, இந்த பக்கமும் சொல்லுவாங்க. எல்லா மத நம்பிக்கைகளும் பீஸ்ஃபுல்லாக தான் போகுது. எப்போ இந்து மக்கள் கட்சியும் இந்து முன்னணியும் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபம் ஏற்றும் போது இப்படி ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனையை கொண்டு வரும். அங்கே வந்து பக்காவான பந்தோஸ்து போட போகிறோம். அவர்கள் வந்து கொடுக்குறாங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க போய் எங்களுடைய பகுதிக்கு வராங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க முஸ்லீம்களை பொறுத்தவரை. எப்படி வந்து விநாயகர் ஊர்வலத்தில் எங்கள் தொழுகை நடக்கும்போது நீங்கள் போட்டுக்கிட்டு வந்து கோஷம் போடாதீங்க, ஆனால் நான் பள்ளிவாசல் பக்கத்தில் தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் தவறுன்னு சொல்கிறோம். மற்றபடி நீங்கள் போங்க வாங்க, சித்திரை திருவிழா நடக்குதுங்க, லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க, இருக்கிற இஸ்லாமியர்கள் தாங்க உணவு கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. மதுரையினுடைய பார்மிக திருவிழா சித்திரை திருவிழா, நல்லிணக்க பூமியாக அவ்வளவு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பூமி, அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பூமி. ஆனால் அங்கே போய் இந்த மத துவேஷத்தை ஏற்படுத்துவதற்கு பிஜேபி முயல்னா அதை தடுக்கக்கூடிய திறமை யார்கிட்ட இருக்கணும்? திமுக அரசாங்கத்திட்ட இருக்கணும். ஆனால் திமுகவினுடைய இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர். 1 மணி நேரத்தில் இவ்வளோ கூட்டம் வரும்னு சொல்லிட்டு அவங்களுடைய உளவுத்துறைக்கு தெரியாதா? தெரியுமா இல்லையா? இன்ஸ்டிடியூஷனல் இல்லை. அதான் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமா இருக்குன்னா, 2 விதமான பார்வை தோழர். ஒன்று நிறைவாக இதை கேட்டுறேன். ஒன்று திமுக இதை தெரியாமல் தவற விட்டாங்க, தெரியல போல் இருப்பாங்க, மிஸ்டேக் பண்ணி சொன்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா பொலிட்டிக்கலி தேர் அலோயிங் திஸ் பண்ணி, பா இஸ்லாமியர்களே உங்களுக்கு நாங்கள் தான் வந்து பாதுகாப்பறன், நாங்கள் தான் உங்களுக்கு ஆபத் பாந்தவனாக இருக்கிறோம், பார்த்துக்கிறோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு டோன். 2 தேரி வைக்கிறாங்கல்ல, எப்படி பார்க்குறீங்க அதை? ஆக்சுவலாக வந்து இப்போ இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர்னு சொல்கிறேன். ஆர்டிஓ கண்ணன் செஞ்ச தப்பு, அதே மாதிரி வந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய மதுரை வீரன் இன்ஸ்பெக்டர் செஞ்ச தப்பு எல்லாமே சொல்லிடுறேன். ஆனால் உங்களுடைய நாலேஜுக்கு கொண்டு வர்றோம்ல, சட்டமன்றத்தில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் எப்படிப்பட்ட தீர்மானமாக இருக்க முடியும்? முக்கியமான தீர்மானம் தானே அது. அப்போ ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் வருதுன்னா முதலமைச்சர் கவனத்துக்கு வரணுமா இல்லையா? கண்டிப்பாக வந்திருக்கணும். அப்போ முதலமைச்சர் கூப்பிட்டு இதெல்லாம் கேட்டுக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணும். அப்போ வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியரை மட்டும் கை வைக்கக்கூடாதுல்ல. அப்போ இதை நீங்கள் பைபாஸ் பண்ண நினைக்கிறீங்க. அதாவது இஸ்லாமியர்கள் வாக்கு, அதாவது இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நவாஸ்கனி, நீங்கள் குற்றப்படுத்தக்கூடிய நவாஸ்கனி, இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் குற்றப்படுத்தக்கூடிய வந்து சமது, அதே மாதிரி இன்றைக்கி எல்லா முஸ்லீம்களும் உங்களுக்காக வீதி வீதியாக போய் ஓட்டு கேட்டாங்க. ஆமாம். அப்போ அவர்கள் உங்கள்கிட்ட இந்த சமூகத்தினுடைய கோரிக்கையை, யதார்த்தமான நியாயமான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணாமல் கடந்து போனது என்பது தவறா இல்லையா? அதான் கேட்குறோம். அதை கேட்டால் வந்துக்கிட்டு இவங்க வந்து அதிமுக கூட்டணி, இவங்க வந்து அதிமுகவுக்கு ஃபேவராக பேசுகிறாங்க, இவங்க பிஜேபியோட கள்ள கூட்டணி பண்ணுறாங்கன்னா, இப்போ எந்த அரசாங்கம் இருக்கோ அதை தானே கேள்வி கேட்க முடியும். அதிமுக இருந்தால் அதிமுகவை கேள்வி கேட்கலாம். அரசாங்கத்தில் ஜெயக்குமார் கேட்டுக்காரு, இது நிர்வாகத்திறன் தானப்பா, நிர்வாகத்தில் இருக்கிறவன தானப்பா கேள்வி கேட்க முடியும். நீ தானப்பா வந்து கலெக்டர்கிட்ட என்னன்னு அட்ரஸ் பண்ண சொல்லணும். ஆமாம். லோக்கல் அமைச்சர்கள் அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா? அட்ரஸ் பண்ணலையா? லோக்கல் அமைச்சர்கள் எங்கே அட்ரஸ் பண்ணாங்க? ஓகே, பிடிஆரோ மூர்த்தியோ, பிடிஆர் வாயை தான் நீங்கள் 2 வருஷமாக அடைச்சிட்டீங்களே. அவர் தான் ஒன்றுமே அட்ரஸ் பண்ணுறது இல்லையே. அவர்லாம் வந்து உண்மையே மத நல்லெண்ணத்துக்கு எடுத்துக்காட்டான மனிதர், ஒரு குடும்பம். ஆமாம், அந்த குடும்பமே அப்படிதான். சரியா? அவருக்கு தெரியும் மதுரை மண் எப்படி இருக்குன்னு. சிக்கந்தர் அவுலியா தர்காவை பற்றி அங்கே இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களுக்கும் எல்லா மாவட்ட செயலருக்கும் தெரியாதா? ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? இவ்வளோ பேரை கூட்டியிருக்கிறாங்க, இந்த விஷயத்தை ஒரு பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க, ஒரு கலவர சூழலை உண்டாக்கி இருக்க முயற்சி பண்ணி அதை தமிழக காவல்துறை தடுத்திருக்குது, அதுவே எங்களுடைய வந்து சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் பிறகு நடந்த விஷயங்கள் என்ன? அனுமதி இப்போ கொடுக்க முடியுமா முடியாதா? மக்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன இன்னைக்கு? அதாவது இப்போ என்னன்னா, ஒரு பொதுவாகவே வந்து பிஜேபிகிட்ட வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் கலவரம் செய்யக்கூடிய யுக்தி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அதை தயார்படுத்துவாங்க. அதாவது இப்போ வந்து இந்த இஷ்யூவை வந்து இவர்கள் கொடுத்த ஓட்டையை வைத்து ஊதி பெருசாக்கிட்டாங்க. திமுக தான் அதுக்கு வழி விட்டுச்சு. திமுக கொடுத்த ஓட்டையை ஊதி பெருசாக்கிட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்த இந்துக்கள்கிட்டையும் வந்து இந்த மலையை அபகரிக்க போகிறான்ற மாதிரி பிரச்சாரம் போகுது. திருப்பரங்குன்றமே போயிட போகுது. முருகன் இன்னொன்று இஸ்லாமியர்கள் தரப்பில் வந்து இந்த மலையே எங்கள் இஸ்லாமிய மலை,
இது மலையே சிக்கந்தர் மலைன்னு சொல்லுங்க, மலையே எங்களுக்கு சொந்தம்னு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்குற மாதிரியான டோன்லாம் பேசுகிறாங்க. அப்போ வந்து இது பொய்யை வந்து இந்து மக்கள்கிட்ட திணிக்கிறாங்க. எப்படி வந்து பாபரி மஸ்ஜித் சம்பவத்தில் வந்து பொய்யை மீண்டும் மீண்டும் இந்து மக்கள்கிட்ட திணிச்சாங்களோ அந்த பொய்யை வந்து திணிக்கிறாங்க. ப்ரிவி கவுன்சிலோடைய ஜட்ஜ்மெண்ட்டையும் ஒவ்வொரு விவாதத்துலேயும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை காட்டுங்க, ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார்கிட்டையுமே இல்லை இவங்க பேசுகிற எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை. நாங்கள் ரெக்கார்ட்ஸோடு போகிறோம், இந்த இருக்குது தீர்ப்பு, இத்தனை இந்த பேராகிராஃபில் இது சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி போகிறோம். ஆனால் எந்த ஆவணங்களும் இல்லாமல் பொய்யை பரப்புகிறாங்க. இதை தடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம். ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து உளவுத்துறையும் காவல்துறையும் தவறாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போனால் இந்துக்கள் ஓட்டு போயிடும். அப்போ வந்து இந்த ஓட் பாலிட்டிக்ஸுக்காக இந்த நீதியை நிறுத்தி வைக்கிறாங்க. இதனால் யார் பாதிக்கப்படுவா? அப்ரஸ்டு பீப்புள்ஸு, வாய்ஸ்லெஸ் பீப்புள்ஸு, சிறுபான்மை சமுதாயம். வேங்கை வெயிலில் என்ன நடந்துச்சு? அந்த மாதிரி தான் இங்கேயும் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்போ முஸ்லீம்கள் கேள்வி கேட்க எல்லாரும் கூட்டணி கட்சிகள் பூராமே வந்து ஏங்க நான் என்ன கேட்குறேன், மாவட்ட ஆட்சியரை சந்தித்தது அனைத்து கட்சியினுடைய கூட்டம் சரியா? வந்து நீங்கள் வந்து சங்கீதா அவங்க சொல்கிறாங்க அதிமுக வந்து கையெழுத்து போடாமல் போயிடுச்சு. அதிமுக கூப்பிடவே இல்லைன்னு ராஜன் செல்லப்பா பேட்டி கொடுத்துருக்காரு. சரி அதிமுக விட்டுருவோமே, பிஜேபி அல்லாத எல்லா கட்சிகளும் அங்கே வந்துட்டு இந்த மாதிரியான நேர்ச்சை நடந்துச்சுன்னு சொல்லுச்சுல. நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்க? உங்களுடைய கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் எல்லாமே வந்து என்ன செய்யுது? ஏங்க அது வந்து அவங்களுடைய வழிபாடு, இது இவங்களுடைய வழிபாடு, ரெண்டும் பீஸ்ஃபுல்லாக போகுது. இடையில ஒருத்தையும் பிரச்சனை பண்ணுறான். அதுக்காக நம்ம போய் ஒன்னொருத்தையினுடைய வழிபாட்டை தடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணால் நீங்கள் அந்த வழிபாட்டை நடத்துங்க, நீங்கள் போய் நீதிமன்றத்தை நாடிக்கோ. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வருதோ அது வரைக்கும் உங்களுடைய வழிபாடு வந்து நீதிமன்றம் தானே ஃபைனல் அத்தாரிட்டியாக இருக்க முடியும். நீ எப்படி ஃபைனல் அத்தாரிட்டியாக இருக்க? அப்போ இந்த விஷயத்தில் அட்ரஸ் பண்ணுறதுக்கு உங்களை என்ன தடுக்குது, யார் தடுக்கிறான்? இது ஒரு நியாயமான ஒரு எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் கேள்வி கேட்பானா? கண்டிப்பாக கேட்பாங்க. இதை கேட்டால் வந்து திமுகவினுடைய அனுதாபிகள் எல்லாம் வந்து முஸ்லீம்கள் இவர்கள்லாம் ஓவைசி போன்றவர்கள் பிஜேபியோட கொல்ல கூட்டணின்னு சொல்கிறாங்க. பிஜேபி எவ்வளவுக்கு எவ்வளோ வெறுப்பு பிரச்சாரம் செய்தோ, எவ்வளவுக்கு வெறுப்பு அரசியல் பண்ணுதோ, இந்த அநீதியும் அதுக்கு ஈக்குவலானது தானே. நீங்கள் தான் கிளக்கொட்டனேன்றீங்களா? இது எவ்வளோ பெரிய அநீதி. நீ என் தோளில் கையை போட்டுட்டு என்னை குத்துற மாதிரி இல்லை, அவன் நேராக நெஞ்சில் குத்துற, நீ தோளில் கையை போட்டு குத்துற. இந்த சமூகம் உனக்காண்டி மெம்பர் படியில் ஏறி ஒவ்வொரு ஜிம்மாலையும் வந்துக்கிட்டு திமுகவுக்கு வாக்களிப்பது 6வது கடமைன்ற அளவுக்கு வந்து பிரச்சாரம் செஞ்சிச்சு. சரி ரைட்டு, நீ அதுக்காக ஃபேவர் பண்ண வேணாம், ஆனால் ஜஸ்டிஸை கொடுக்கணுமா இல்லையா, நீதியை கொடுக்கணுமா இல்லையா? வி ஆர் நாட் சீக்கிங் எனி ஃபேவர் ஆஃப் த கம்யூனிட்டி. இதே சம்பவம் ஒரு இந்துக்களுக்கு நடந்தால் அதை முதல்ல எதிர்க்கிறது நாங்கள் தான் இருக்கோம். உண்மை. இப்படி இந்துக்களுக்கு போய் நீங்கள் அதை வந்து பண்ணக்கூடாது, நீங்கள் அந்த வந்து மத வழிபாட்டை செய்யக்கூடாது, இப்படி தான் செய்யணும்னா நாங்கள் தான் வாய்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி எந்த வழிபாட்டு தலங்களும் தாக்கப்பட்டால் நாங்கள் தான் வாய்ஸ் கொடுப்போம். அது வந்து யாராக இருந்தாலும் தவறு. அப்போ இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வரும்போது இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிக்கக்கூடிய பிம்பத்தை ஹெச் ராஜா போன்றவர்கள் உருவாக்கும் போது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்குது. அதை தவற விட்டாங்க. இப்பயாவது தமிழ்நாட்டு முதல்வர் உளவுத்துறை காவல்துறையினுடைய பேச்சுக்களை வந்து ஒரு பரம் வாங்கிட்டு ரியாலிட்டி என்னன்னு கேட்கணும். உங்களுடைய கட்சிக்காரர்கள் முதல்ல அவர் கிரவுண்டுக்கு வரணும்ன்றீங்க. அவ்வளோதான், ரியாலிட்டி தெரியணும். ரியாலிட்டி தெரிஞ்சு நீங்கள் எந்த ஃபேவரும் இந்த சமுதாயத்துக்கு பண்ண வேணாம், உள்ள நீதியை கொடுத்தா போதும், ஆங்கிலியன் கொடுத்த தீர்ப்பை ஃபாலோ பண்ணால் போதும், எந்த ஃபேவரும் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் போய் வாலண்டியாக ஒரு அதிகாரி தடுக்கும் போது அந்த அதிகாரி மேலே யாரும் சஸ்பென்ஷன் ஆக்ஷன் எடுத்துருக்கணுமா? என்ன பண்ணியிருக்காங்க? மதுரை வீரன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இந்த ஆர்டிஓ கண்ணனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. பட் வந்து நீங்கள் வந்து அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க உனக்கு என்ன அத்தாரிட்டி இருக்குது நீ போய் தடுக்கிறதுக்கு? லா அண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணுறது தானே. நீ ஒருத்தையும் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், அப்போ நீ சிவில் கோர்ட்டுக்கு போகணும். இது கஸ்டமரி ப்ராக்டிஸு. இது சம்மந்தமாக வந்து ஒரு காவல்துறை தீர்க்க முடியாது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதே ஒரு முஸ்லீம் பெட்டிஷன் கொடுத்தா நீ அப்படி தானே பண்ணியிருப்ப. ஆமாம். அப்போ வந்து உனக்கு வந்து ஒரு இந்து முன்னணியில் வந்து ஒரு லெட்டர் வந்துட்டாலே ஏன் பயப்படுற? திமுக ஏன் பயப்படுது? இந்த சாதாரண கொஸ்டின் அதை வந்து ஊதி பெருசாக்குறதுக்கு ஹெச் ராஜா இருக்காப்புல, அண்ணாமலை இருக்காப்புல. தொடர்ச்சியாக சொல்கிறோம், திமுகவினுடைய செயல்பாடுகள் நிர்வாக திறனால் தான் இங்கே பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கு. பலவிதமான கேள்விக்கு ரொம்ப எளிமையாக ஆழமாக விளக்கமான விஷயங்களை வரலாற்று ரீதியாக கொடுத்தீங்க. மிக்க நன்றி தோழர். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.